அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தில் திருப்பரங்குன்றம்ன்ற ஒரு ப்ராப்ளம் எல்லா பேத்துக்கும் தெரியும். அம்மையார் கனிமொழி ஒரு வாசகம் சொன்னீங்க. அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மயில் கல்லுக்கெல்லாம் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க, மயில் கல்லுக்கெல்லாம் தீபம் ஏற்றணும்னு உரிமை யாருக்கு கேட்குற அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் தெரியுமா நக்கிற நாய்க்கு? செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது இந்த நக்கிற நாய்க்கு. அதுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நக்கிட்டு போயிடும். கனிமொழி அம்மா, உங்கள் வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நாறுது. சரிங்களா? முதல்ல உங்கள் வரலாறை சரி பண்ணுங்கள். நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன பண்ணீங்க, உங்கள் பரம்பரை என்ன, எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய அது நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. இந்த ஆரியன் இருக்கான்ல, ஆரியன் அவன் இந்துன்னு வருவான். இந்த திராவிடம் இருக்கான்ல, இவன் நாத்திகம் பேசுவான். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி ஆரியன்ட்ட கொடுக்குறது தான் இவனோட வேலையே. இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து திருட்டு பயலுங்க. இந்த 2 பயல்களும் சேர்ந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, நான் இப்படி சுற்றி வரான், நீ இப்படி சுற்றி வா அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்து நம்மளது ஆட்டையை போட்டுக்கிட்டு ஓடிடுவான். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது, இது தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னு சொன்னால் பிஜேபி இது சண்டை போட்டு மீட்கிற மாதிரி மீட்டு அப்படியே முருகன் இருக்க மலையை பார்த்திங்கன்னா ஆட்டையை போட்டு இது ஆரியனோடது, இந்துக்களுடையதுமா. அப்போ தமிழர்கள் நாங்கள் எங்கே போகிறது? இது ஆக்சுவலாக முருகன் யாருடைய கடவுள்? வடநாட்டில் ஒரு முருகன் கோயிலை காட்டுங்க, இல்லை எந்த கோயில்லையாவது பிள்ளையார் சிலை இருக்கக்கூடிய, விநாயகர் சிலை இருக்கக்கூடிய, அல்லது சிவன் இருக்கக்கூடிய இதில் முருகன் ஒரு கடவுளை நீங்கள் வச்சு கும்பிடுறீங்களா? ஆனால் நாங்கள் மட்டும் சிவன் கோயில் வச்சா விநாயகனை வச்சு கும்பிடணும், எல்லாத்தையும் செய்யும் வச்சுணும், ராமர் சிலையிலேருந்து எல்லாமே வச்சு நாங்கள் கும்பிடுறோம். நீங்கள் ஏன்டா ஒன்றுமே பண்ண மாட்டேன்றீங்க? எங்கள் முருகனுக்கு எங்கடா உங்கள் ஊரில் கோயில் இருக்குது? உங்களுக்கு எதுக்குடா அந்த முருகன் மேலே இருக்கிற அக்கறை? நீங்கள் முருகன் மேலே அக்கறை காட்டுற மாதிரி வருவீங்க, வந்துட்டு இந்த திராவிடன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவன் உங்கள்கிட்ட தூக்கி கொடுப்பான், நீங்கள் வாங்கிட்டு ஓடிடுவீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்து திராவிடன் சண்டை போடுவீங்க. இந்த இந்து திராவிட சண்டையில் பார்த்திங்கன்னாக்கும் தமிழ்ன்ற ஒரு வார்த்தையை காணமேடா. தமிழ் கடவுள் அப்படின்ற வார்த்தையவே எவனுமே யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க. இந்துக்கள்ன்ட்டே இருக்கீங்க. மக்களே புரிஞ்சுக்கோங்க, இவனுங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான திருடனுங்க. திருடனுக்கு பிறந்தவன் திருடனாக தானே இருப்பான். ஆனால் இந்த கனிமொழி எதுக்கு இப்படி கவ்விட்டு கிடக்குதுன்னு தெரியல, எதை கவ்விட்டு கிடக்குதுன்னு தெரில. சனியை இதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னு தெரில. பொம்பளைங்களுக்கு மானக்கேடு.